ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் என்பதனால இவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சுயநலம் நிறைந்த உலகில் ஒரு சிலருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை இயல்பாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமானவங்களில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுடைய ஒரு நிதர்சனமான ஒரு குணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு மனவான்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா காதல் கிரகம் அதிபதியாக இருக்கிறதுனால அடிக்கடி மனம் மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்கக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும், நல்ல ஒரு யோகக்காரகனாக இருக்கணும், நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும், நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை இவங்க தாங்கி தாங்கி வளர்கிறதுனாலே என்னமோ பெரிய ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் அசால்ட்டாக கையாளக்கூடிய அந்த மனோபக்கம் படைத்தவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான உயரமுடையவங்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு கட்டுக்கோப்பான உடலமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 30 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சதை பிடித்தார் போல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன் என்பதனால ஆட்சி வீடாக அவங்க இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலையில், இசையில், காதலில் இதெல்லாம் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆழமாக திங்க் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க, நிதானமாக தான் இருப்பாங்க, மற்றவங்க பேசுகிறத உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே டீப் திங்கிங் உடையவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு அவங்க மீது அதிக அன்பு காட்டி பழகக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணை கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். சிம்மம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேராமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரங்க நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாவோ அமையாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்திற்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரன் என்பதனால சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு என்பதனால இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால மனோதைரியம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோதைரியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வலுவான மனோதைரியம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, வருகின்ற நாட்களில் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.
குரு கிரகம் வந்து மிகப்பெரிய கிரகம். கோள்கள்லேயே மிகப்பெரிய கோள் அப்படின்னா வியாழன் தான். அந்த மாதிரி குரு தான் மிகப்பெரிய தனக்காரகன். அதனால் அந்த தனக்காரகன் சிறப்பாக இருந்தார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் கரெக்டான இடத்துல வந்து அமர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில சவால்களையும் தர இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். இந்த கிரகநிலை மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி, குரு, ராகு இந்த கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் மாறும்போது, ஏன்னா இந்த 3 கிரகங்கள் தான் நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சில கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும். ஒரு சில கிரகங்கள் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது நம்மளுடைய சனி பயிற்சி. 1.5 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுதா ராகு கேது பயிற்சி. இப்படி நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களில் நம்மளுடைய குரு பயிற்சி முன்னே இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வருட கிரகங்கள் என்று சொல்லும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதாந்திர கிரகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. வருட கிரகங்கள் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இயற்கை சுபர் அப்படின்னு இதற்கு பேர். ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது குரு பகவான் காரணமாக இருக்கிறார் சொல்லுவாங்க. வீட்டில் சுப நிகழ்வு நடக்குது அப்படின்னா குரு பயிற்சி ஏற்படும் போது சுப நிகழ்வு பெரும்பாலும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அவர் பார்க்குற இடத்துல இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு நல்ல ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சி. குரு வந்து வியாழன் அப்படின்னு சொல்கிறோம். ராசியில் மற்றொரு ராசிக்கு பெயர்வதனால 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சவால்களும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம், சுப நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்வியில் மந்தமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கான், திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த குரு நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். குரு வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்கு இதுவரையிலும் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது இந்த ஜூன் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு வருகிறார். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு யோகமான குரு பயிற்சியாக தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் பொருளாதாரத்தில் எந்தெந்த வீழ்ச்சியெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த தடையெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வருகின்ற நாட்களில் மாறும். ஏன்னா தனக்காரகனே தைரியஸ்தானத்தில் வரும்போது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இதுநாள் வரையிலும் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரும்போது கண்டிப்பாக மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இதுவரையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு யோகக்காரனாக மாற போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது நல்ல ஒரு தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வீடு கட்டுவீங்க, ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க, சகோதரருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக சகோதரருடைய ஒட்டு வரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி, மனக்குழப்பம் எல்லாம் சரியாகி, உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உண்டாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், சகோதரர் என்னை மதிக்கலை, சகோதரர் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, சகோதரனால் சொத்து பிரச்சனை, சகோதரனால் வேலையில் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு.
சகோதரரால் இருந்த மனக்கசப்பு, அவங்களால ஒரு சில கெட்ட பேரு, அவங்களால ஒரு சில இடத்துல மறைமுகமாக ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இல்லை அவங்களுடைய சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் இப்படி தான் இருந்திருக்கும், அதனால் அவங்க இப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானுடைய அருள் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னாவே திருமண சம்பந்தமான ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துலேயே குரு பார்ப்பதனால நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இதுனா வரைக்கும் முயற்சி பண்ணால் கிடைக்கல அப்படின்னு ஓஞ்சி போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூடிய விரைவில் கூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். மகளுக்கு பார்க்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரன் தேட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், வாழ்க்கையில் கூட ஒரு சில குழப்பங்களை அனுபவிச்சிருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவாங்க. பிரிந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை நெருங்கின உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால தெய்வ திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச அந்த பழமையான கோவிலுக்கு இந்த காலகட்டத்தில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வெளியூருக்கு போகணும், போய் பொருள் ஈட்டணும், நல்ல ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்பாவுக்கு உடல்நலை சரியில்லை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கவுன்சிலிங்லாம் நல்ல ஒரு இடம் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய சகோதரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதெல்லாம் கூடி வரும். விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட அதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகா போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்